டெய்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது ஏதாவது விஷயங்கள் வித்தியாசமாக பண்ணலாமே, இப்படி ஒரு குரூப் இருந்து அது மூலமாக சில விஷயங்கள் பண்ணலாமே இருந்தாச்சுன்னா உடனே நோட் பண்ணி வைங்க. இந்த குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது இந்த குரூப்பில் நிறைய டெவலப்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் இவங்க கௌதம் எல்லாம் வந்து கௌதம், தியோடர் இவங்கெல்லாம் தான் என்னை வந்து நான் இங்கிலீஷில் நிறைய போஸ்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ நான் கம்ப்யூட்டர் இருக்கும்போது படப்படன்னு ஒரு 10 நிமிஷத்தில் டைப் பண்ணுறதுன்னு சொல்லி நேச்சுரலாக வர்றது வந்து இங்கிலீஷ் தான். ஆனால் இவங்கெல்லாம் வந்து நீ என்னத்துக்கு இங்கிலீஷில் எழுதுற, ஏன்னா இங்கே இருக்கிறவங்கள பாதி பேருக்கு வந்து இங்கிலீஷ் புரியாது, அப்போ நீ ஏன் தமிழ் எழுதக்கூடாது இன்னும் சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது தான் நானும் அது தமிழில் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தமிழில் எழுதிட்டு இருக்கிறேன். இது இவரெல்லாம் சொல்லுவார், நான் சொல்லுவேன் நம்ம தாட் வந்து இங்கிலீஷில் இருக்கிறனால இப்போ ஈஸியாக நான் சில விஷயங்களை பண்ண முடியும். அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லை அப்படி கிடையாது, நம்ம வந்து பிறந்தது தமிழ் தான், அதனால் வந்து சயின்ஸ் விஷயங்கள் எழுதுறது கூட தமிழில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பண்ணணும்னு சொல்லி சவால் விட்டார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே இன்னைக்கு நல்ல ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் 2-3 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து நான் தமிழில் எழுதுறதை பற்றி நண்பர் கோபாலகிருஷ்ணன் ஆசிரியர் எல்லாரும் சொன்னாங்க. இது பெரிய விஷயம் இல்லை. நான் 12வது வரை படித்தது தமிழ் தான். தாய்மொழி தமிழ் அது ஒன்று. தாய்மொழி தமிழாக இருக்கிறதுனால எல்லாரும் தமிழ் எழுதுறாங்கனாலாம் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ் வேலை தமிழ் எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 12ஆம் கிளாஸில் தமிழ் 2வது தாள் எழுதி முடிஞ்சதோடு தமிழ் எழுதுறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தமிழ் எழுதுறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. முன்னாடி மாதிரி கடிதம் எழுதக்கூடிய வாய்ப்பும் இப்போது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்லண்ட் லெட்டர்லாம் யாரும் எழுதுறதில்லைன்னு நினைக்கிறேன். மெயில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது அனுப்ப வேண்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் உதவியை நாடுறோம். அதில் எழுதுறதுக்கு ஒரு தளம் இல்லாமல் இருந்தது. ஆரம்பத்தில் நான் வேற ஒரு தளத்தில் இது மாதிரி தமிழ் கவிதைகள் அல்லது ஏதாவது எண்ணங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தேன். ஃபேஸ்புக்கில் இதேமாரி வேற 2-3 குரூப்பில் இருக்கும்போது எதேர்ச்சியாக 4 நண்பர்கள் குழுவிலையும் 1-2 குழுக்களையும் இணையதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதில் தமிழில் நிறைய பேர் எழுதுறதுக்கு அப்புறம் எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஓஹோ, நிறைய பேர் தமிழ் எழுதுறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் நானும் எல்லாரையும் போல் நான் முன்னாடி மாதிரி நிறைய எழுதி பழக்கம் இல்லை. தமிழில் கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். இயற்கையாக தமிழ் எழுத முடிஞ்சதுனால நிறைய தளங்களில் அது போட முடிஞ்சது. அப்புறம் இதை பார்த்து நிறைய பேர் தமிழ் எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. அதாவது ஒரு தமிழ் எழுதுறதை பார்த்து இன்னும் 2 பேர் எழுதும்போது அது இன்னும் நம்ம பிரச்சாரம்னா வாங்க எல்லாம் தமிழ் எழுதுங்க அப்படின்னு இல்லை. அதனோட இனிமை தமிழ் எழுதுறது ஒரு எண்ணத்தை தமிழ் எழுதும்போது அது நம்ம என்ன நினைக்கிறோம் அது அப்படி எழுத முடியும். இதை இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா நான் முதல்ல தமிழை திங்க் பண்ணணும், அப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், அப்புறம் அதை எழுதணும். அதான் ப்ராசஸ். நேச்சுரல் லாங்குவேஜ் யார் இருக்காரோ அதான் ப்ராசஸ். எனக்கு இங்கிலீஷ் நேச்சுரல் லாங்குவேஜ் கிடையாது, யாருக்கும் இல்லை. அப்படின்னா தமிழில் நான் நினைக்கணும், அல்லது எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தாய்மொழியாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் அவங்க நினைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கணும், அப்புறம் எழுதணும். இந்த ப்ராசஸ்க்குள்ளே என்ன ஆகும்னா நம்ம நினைக்கிற எல்லாமே அதில் டிரான்ஸ்லேஷனில் வராது. வார்த்தைகள் தேடும்போது அல்லது கரெக்டான வார்த்தைகள் கிடைக்காத சமயத்தில் கருத்துக்கள் தெரியும். எது கரெக்டாக தேரும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மொழியில் எழுத முடிஞ்சால் அந்த நினைக்கிற கருத்துக்கள் அப்படியே ரீச் ஆகும். அதே மாதிரி தான் என்னுடைய எண்ணம். அதனால் யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்கள நான் இது மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் ஒரு தடவை விட்டையம் சொன்னது. நிறைய பேர் கம்யூனிகேஷன் தானே லாங்குவேஜ், எதுக்காக மொழி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணால் போதுமே. கன்வே பண்ணது மட்டும் இல்லை, அது எவ்வளோ தூரம் ரீச் ஆகுங்கிறது இம்பார்ட்டன்ட். தெரிஞ்ச 4 பேர் மட்டும் தெரியறதுனால பெரிய பயன் இல்லை. அதனால நான் தமிழை எழுதுறதுக்கும் அடுத்தவங்க எழுதுறதுக்கும் இது மாதிரி என்கரேஜ் பண்ணேன். அதுதான் அவர் குறிப்பிட்டார். பெருசாக நான் ஒன்றும் எழுதலை, எல்லாரும் எழுதுகிற மாதிரி தான் நானும் எழுதினேன். நீங்கள் எழுத ஆரம்பித்தா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு அப்படி தான் வந்தது. நான் ரொம்ப எழுதி ஒன்றும் பெரிய பழக்கம்னு இல்லை. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஷேரிங். அதாவது கருத்துக்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நான் இப்போ இருக்கிறது வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய தொழில் சார்ந்த அல்லது எனக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் தேடல் உண்டு. ஒரு விஷயத்தை பற்றி படிக்கணும் அப்படி இல்லாத தெரியணும் அப்படின்னா அடிப்படையில் இருந்து எப்படி இந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத தேடக்கூடிய ஒரு ஆர்வம் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விஷயத்தில் தேடக்கூடிய ஆட்கள் இதுமாரி நெட்டில் இருக்காங்க. அப்போ நான் எனக்கு படித்த விஷயத்தை பகிர்ந்துருக்கும் போது அல்லது யாராவது பகிர்ந்ததை எனக்கு கிடைக்கும்போது நல்ல நாலேஜ் ஷேரிங் இருக்கும். இது வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனால அல்லது நிறைய ஆட்களோட நேரடியாக பேசி பழகிறத விட கூடுதலான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஜூஸ் புளிஞ்சு கொடுக்குற மாதிரி யாராவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது
நம்ம தேடி போக தேவையில்லை. ஒரு ஆள் அவரை பற்றி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதை அவர் நிறைய படித்த விஷயங்களை ஒரு கருத்துக்களாக சொல்லும்போது நம்ம உள்வாங்கிக்க முடியுது. இது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ்புக்னால் கிடைக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி இதே மாதிரி நிகழ்ச்சியில் அவர் வெளியூர்லாம் வைக்கலான்னு சொன்னார். நாஞ்சில் நண்பர்கள் நம்ம நாஞ்சில் நாட்டிலே நிறைய இடங்கள் இருக்குது பார்க்க. அவர் சொன்ன மாதிரி முக்கடலில் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நானே பார்க்காத இடங்கள் நிறைய இருக்குது, நிறைய பேர் பார்க்காத இடங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம நாஞ்சில் நாட்டிலே நம்ம மீட் பண்ணுவோம். நம்ம அதனால் நிறைய இடங்கள் தேடி போகிறோம். நம்ம நல்ல அடுத்தவங்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம காமிச்சு கொடுக்கலாம், இந்த மாதிரி இடங்கள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிச்சு கொடுக்கலாம். நன்றி. அவ்வளோதான். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் நாஞ்சில் குரூப்புக்கு ரொம்ப அறிமுகம் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக. மற்ற நான் இது எனக்கு முதல் மீட்டிங்கும் கிடையாது. நான் திருநெல்வேலியில் 2-3 மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட இது ரொம்பவே பெட்டராக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம சார் தமிழ் பற்றி சொன்னாங்க. தமிழில் எழுதினா மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம ஊர்க்காரங்களுக்கும் எல்லாருக்கும் கரெக்டாக போய் நம்ம நினச்சதை சொல்ல முடியும். அந்த விஷயத்தில் நம்ம தமிழ் தான் பெஸ்ட்டு இங்கிலீஷை விட. அது நம்ம லாங்குவேஜும் கிடையாது அவங்க சொன்னது மாதிரி. மற்றபடி ஆசிரியர் சாரை மீட் பண்ண பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே என்னோட திங்கிங் இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், ரொம்ப படித்த ஊர், படித்தவங்க நிறைய இருக்கக்கூடிய ஊர், ஏதாவது நம்ம ஊருக்கு நல்லணும் பண்ணணும், நல்ல கேரியர் பண்ணணும். நெட்டில் உட்காந்து ஃபேஸ்புக்னாலே எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இன்னும் சும்மா 24 மணி நேரம் உட்காந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதில் இப்போ ஆசிரியர் சாரோட முயற்சி மிகவும் ஆச்சரியப்படுற அளவில் இருக்குது. அதை நான் வரவேற்கிறேன். மேலும் இந்த குழுமம் நன்றாக வெற்றி பெற்று வளர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்கப்பட்டது. என்னை பொறுத்தவரை நான் எனக்கு இந்த கூட்டத்திலே ஒரு 4வது வயதில் இருப்பேன் என்று நினைக்கிறேன். எனக்கு 59 வயதாகிறது. ஒரு துறை, ஆமாம், என்னுடைய துறை, நான் ஒரு அரசு பணியாளரிலிருந்து விடுதலையாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. தானாகவே விடுதலை பெற்று வந்து விட்டேன். கடைசியாக பணியாற்றிய துறை கடைசியாக 10 ஆண்டுகள் என்னுடைய இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் என்ற துறையை விட்டு சமூக நலத்துறையிலே மகளிர் மேம்பாட்டு திட்டம் என்ற மகளிர் திட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக சுய உதவி குழுக்கள் அமைத்தல், பஞ்சாயத்து அளவிலான மேம்பாட்டு குழுக்கள் அமைத்தல், மாவட்ட அளவிலான குழுக்கள் அமைத்தல், அந்த பணியிலே 10 ஆண்டு காலம் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே பணியாற்றி உதவி திட்ட அலுவலராகவும் திட்ட அலுவலர் பொறுப்பாகவும் இருந்து பணியாற்றி விடுதலை பெற்று வந்து வருகிறேன். இந்த ஃபேஸ்புக் நண்பர்கள் முகவர்கள் நம்ம ஒரு ஆரம்பிக்க இடத்துல முதலிலே கிட்டத்தட்ட என்னுடைய அண்ணன் மகன் பரத் ஜாயின் பண்ணுடைய நேரத்திலே நானும் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்திலேயே. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தவரை என் வீட்டில் 4 வருஷ காலமே கம்ப்யூட்டர் உண்டு. பிள்ளைகள் ஆர்கியூட்டில் நான் நண்பர்களை வச்சு நிறைய வச்சு நடத்திட்டு இருந்தோம், போயிட்டு இருந்தோம். ஃபேஸ்புக் இதில் வந்த உடனே இந்த குழு ஒன்று ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு ஆர்வத்தோடு சேரணுங்கிறத சேர்ந்து, அதுவும் நாஞ்சி நண்பர்கள், இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற அலையபாண்டியபுரம் நண்பர்களும் சகோதரர்களும் ஒரு குழு ஓடிட்டு இருக்கு எங்கள் ஊர் வச்சு. அதுலேயும் ஆரோக்கியமான சில விவாதங்கள் காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இதுவும் நம்ம அதில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு இப்போ சொன்னது மாதிரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பெரிய பொழுதுபோக்கு உண்மையிலேயே எனக்கு மாத்திரையெல்லாம் குறைஞ்சிருக்கு, ப்ரெஷர்லாம் இறங்கியிருக்கு. ஏன்னா கரண்ட் இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ நேரம் கரண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கரண்ட் இருக்கிற நேரத்தில் அங்கே தான் காணும், ஃபேஸ்புக்கில் உட்காந்துருவேன். அதில் அவர் சார் கோவலரசன் சார், பரத், ஆஸ்பர் சாருடைய கருத்துக்கள் நிறைய பார்ப்பேன். ஆனால் நான் பதிவுகள் குறைவாக தான் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, தமிழில் பண்ண தெரியாது, டைப் படிக்க தெரியாது. 2ஆம் தரம் தமிழை ஆங்கிலத்தில் பதிவு பண்ணுவேன். எனக்கு கருத்து தோணும் போது நிறைய கருத்துக்கள் தோணும். காரணம் என்னுடைய கொஞ்சம் பின்னணி தமிழ் புலமை உள்ள ஒரு குடும்பம். என்னுடைய தாத்தா அம்மாவோட அப்பா தசவதானி ஆரம்பம் பிள்ளைம்பாங்க. 10 அவதாரம் ஒரே டைமில் பண்ணுவார், 10 காரியங்களை பண்ணக்கூடியது. அடுத்தது நம்ம நடிகர்களை எடுத்துக்கிட்டா டிகே பிரதர்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிகே பகவதி சண்முகம், இவங்கெல்லாம் என்னுடைய பெரியப்பா, அப்பாவோட பெரியம்மா பிள்ளைகள். ஆக எனக்கு நிறைய பதிவுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்டு. நிறைய படிப்பேன், புத்தகங்கள் நிறைய படிப்பேன். அதில் இந்த குறிப்பாக மகளிர் திட்டத்தில் பணியாற்றும் போது 2 மணிக்கு நேரம் 3 மணிக்கு நேரம் தொடர்ந்து மகளிர் குழுக்கள்கிட்ட போய் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். அந்த குழுக்களை ஒரு நாட்கள் முழுக்க ஒரு 300-400 மத்தியில் பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது நிறைய கருத்தோடு அங்கே போக வேண்டி இருக்கும்போது நிறைய பத்திரிகைகள் படிப்பேன், நிறைய சொற்பொழிவுகளை கேட்பேன். அப்போலாம் இந்த நமக்கு கூலும் கிடையாது, நம்மளுடைய ஃபேஸ்புக்கு இல்லை. பத்திரிகைகள் வாயிலாக நிறைய கருத்துக்களை சேகரித்து கொண்டு போகணும். தினசரி காலை திங்கட்கிழமை மட்டும்தான் இருக்காது மீட்டிங், மீதி எல்லா நாளும் மற்ற 6 நாட்களுமே நாம் சுயஉதவி குழுக்கள் மத்தியில் தான் மீட்டிங் போய் பேச வேண்டியிருக்கும்.
அதில் வந்து நிறைய படிப்பா அதையெல்லாம் இப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கு கொண்டு வரணும், நிறைய கருத்துக்களை சொல்லணுங்கிற ஆர்வம் இருக்குது. நிறைய மகளிரையும் இதில் என்ன செய்யணும், நாம் வந்து வீட்டில் இருக்கிற நம்மளுடைய சார்ந்தவர்களையும் சகோதரிகளையும் என்ன செய்யணும், நம்ம இதுலேயும் ஏற்றி அவங்களுக்கும் இதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கும் ஒரு ஈர்ப்பை கொண்டு வரணுங்கிறத வேண்டுகோள் கொடுத்து நாஞ்சில் நாட்டிலே நடத்துவோம். நிச்சயமாக இதை ஏற்பாடு பண்ணது பரத்தும் வினோத்தும் சார் தான் ஏற்பாடு பண்ணிட்டு நினைச்சேன். அப்புறம் பரத்துக்குடைய பேரை பார்த்தேன். நிச்சயமாக என்னுடைய ஊர் பக்கத்தில் அலையவாண்டியபுரம், நான் ஆரோவில் தாமசம். அடுத்த தடவை நிச்சயமாக இதில் ஒரு ஆளாக கூட இருந்து ஏற்பாடுகள் பண்ணுவதற்கும் என்னை முன்னிறுத்திக் கொள்ள என்று உறுதி கூறி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, எங்களை இங்கு அழைத்து எங்களை பெருமைப்படுத்தினதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் சிறு வயதில் 8 வயதாக இருக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல நான் எவ்வளவோ நடந்திருக்கிறேன். இந்த அணை பக்கம் எனது பெரியம்மா வீடு திட்டோலையில் இருக்கிறது. நாங்கள் லீவிற்காக இங்கே வரும்போது இங்கெல்லாம் வருவோம். அவர்களுக்கு இங்கே இடம் உண்டு, அங்கே கிருஷியெல்லாம் செய்ய போவார்கள், நாங்களும் கூட போவோம். இந்த இடம் எனக்கு திரும்பவும் இங்கே ஒரு மீட்டிங் போட்டு இங்கே வந்து சேர்ந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இடங்களை பார்த்தது. திரு ஜஸ்டிஃபஸின் தகப்பனார் இந்த பிரதர் எல்லோரும் நாங்கள் எஸ்டேட்டில் சேர்ந்து வேலை செய்தவர்கள். இந்த ஜஸ்டிஃபஸ் எல்லாம் பிறந்த முதலே அங்கிருந்து எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அழைப்பின் பேரில் தான் இங்கு வந்தேன். எங்கு செல்கிறோம் என்று என்னை அழைத்த வேளையிலே அங்கு வந்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். இங்கு வந்த பிறகுதான் இதையெல்லாம் பார்க்கிறோம். நான்கு நண்பர்களாக எங்களையும் பெருமைப்படுத்தினதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு எவ்வளோ வயதாகிவிட்டது, நாங்களாம் எரிந்து தீர்ந்த மெழுகுதிரிகள். நீங்களெல்லாம் இப்பொழுதுதான் ஏற்றப்பட்டு நிற்கிறீர்கள். நீங்கள் அவைகளை செய்து வரும்போது நாங்கள் இருக்கிறோமோ இல்லை தெரியாது, ஆனால் நாங்கள் இருந்தால் எங்கள் பங்களிப்பு நிச்சயமாக நாங்கள் அதில் தருவோம். எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையானவர்களே, நாஞ்சில் நண்பர்களாக இந்த இடத்தில் நாம் கூடி இவ்வளவு அருமையாக ஒரு நிகழ்வை நடத்த கிருபை செய்ததற்காக ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதில் முக்கியமாக நான் பங்கு பெறுவதற்கு முக்கியமான காரணம் அண்ணன் சொன்ன போல மிஸ்டர் ஜஸ்டிஃபஸ் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போதே என்னுடைய மகன் வழியாக அபுதாபிக்கு நியூஸ் கொடுத்து எனக்கு மகன் வழியாக எனக்கு அப்போ இப்படி டிசம்பர் 16ஆம் தேதி ஒரு நிகழ்வை நாங்கள் ஒழுங்கொண்டு இருக்கிறோம். அதற்கு உங்கள் அப்பாவை கட்டாயம் வர சொல்ல வேண்டும், அங்கு கட்டாயம் வர வேண்டும் என்று நீ அப்பாவிடம் சொல்லிவிடும் என்று ஒரு மாதத்துக்கு முன்னே எனக்கு இன்ஃபர்மேஷன் தந்து விட்டார்கள். இங்கு வந்த உடனே நாங்கள் அருமை ஜஸ்டிஃபஸ் அவர்கள் என்னை சந்தித்து அங்கு கட்டாயம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். விதவிதமான ஒரு நிகழ்வு நாம் நடத்துவது மிகவும் நல்ல காரியம். பல இடங்களில் பல நிலைகளில் பல விதங்களில் பிறந்து வளர்ந்த நாம், பல சூழ்நிலைகளில் வேலை செய்த நாம் ஒரே இடத்தில் கூடி நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது மிகவும் ஒரு நல்ல காரியம். விதமான ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகிறேன். இன்னும் இது மேலும் மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயராஜ். நான் எப்படி இந்த குரூப்பில் சேர்ந்தேன்னே தெரியாது, ஏன்னா இவர் சேர்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லோரும் கமெண்ட்ஸு, அவர் கோபாலகிருஷ்ணன் சார் கமெண்ட்ஸு, இவர் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். நீங்கள் என்ன ஆர்கனைசேஷன் என்ன இது பண்ணாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் எ லாட். நைஸ் டு see you all. என்னோட பேர் தங்கசிவம். நான் வந்து ஃபேஸ்புக்கு ஃபுல்லாக பார்ப்பேன், ஆனால் வந்து எதுவுமே நான் போஸ்ட் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டஸுமே அப்டேட் பண்ணுறதில்ல, குறைவாக தான் பண்ணுவேன். ஆமாம். ஆனால் நான் நிறைய பேரோட ரசிகன் மட்டும் சொல்ல முடியும். ஆனால் முக்கியமாக கேஆர் விஜயன் சார், நம்ம சிந்துகுமார் சார், நான் கேஆர் விஜயன் சாரோட போஸ்டிங்கில் பாதி போஸ்டிங் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, அவரோட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் எனக்கு சங்கர்லிங்கம் சார்னு ஒரு என்னோட கொலீக்ஸ் ஒருத்தர் இருக்கார், எஃப்எஸ் அவாட்டு. அவர் திருநெல்வேலியில் இருக்கார். அவர் ஒரு பிளாக் ஸ்பாட் ஆரம்பித்து அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ஃபேஸ்புக்கு இது இல்லாமல் பழக்கம் இருந்தது. நான் நிறைய பார்க்குறேன், நிறைய இது பண்ணுறேன். இனிமேல் கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி தோணுது. இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் நிறைய பல ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி. நன்றி.